பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளின் சத்தியங்களை கேட்கும்படியாக நம்ம ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். பாருங்க, இந்த நாள்லையும் கூட ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்னன்னா, என்னுடைய டாபிக் என்னன்னா, பிரச்சனைகளின் மேல அல்ல, வாக்கு தத்தங்களின் மீது. அதாவது ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காருல, அந்த வாக்கு தத்தங்களின் மீது நம்மளுடைய கண்களை பதிக்க வேண்டும். எப்பவுமே பிரச்சனையவே நினைச்சிட்டு நம்மளுடைய தேவைகளையும் நம்மளுடைய கஷ்டங்களையும் அதை குறித்தே நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம இருதயம் முழுவதும் பிரச்சனைகள்னாலதான் நிறைஞ்சிருக்கு. வாழ்க்கையே ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். பாருங்க, என்னைக்கு நம்ம பிரச்சனைய குறித்து பேசுறத விட்டுட்டு ஆண்டவர் எனக்கு இப்படி வாக்கு பண்ணி இருக்கிறார், இந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுப்பார், இதை எனக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க வாக்கு தத்தங்களின் மீது ஆண்டவர் மேல நம்ம கண்களை பதிக்கும் போது நிச்சயமாகவே சீக்கிரம் உங்க பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. ஆனா நம்ம அப்படி செய்யாம ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கறது இல்லை, ஏன் ஆண்டவர் இந்த தாமதம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி ஆண்டவர் மேல நமக்கு ஒரு சலிப்பு வருது. ஏசப்பா என்னுடைய ஜெபத்தை கேட்கறதே இல்லை, என்னவோ அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் பெரும்பாலான மக்கள் பேசுறத நம்ம கேட்குறோம். பாருங்க, ஆனா உண்மையான ரீசன் என்னன்னா, நம்ம பிரச்சனைகளின் மீது நம்மளுடைய கண்களை வைக்காமல் பிரச்சனைகள்ல இருந்து ஆண்டவர் மேல அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட், ரைட் அபவுட் டர்ன், இந்த பக்கம் இருக்கிறத நம்ம அப்படியே இந்த பக்கமா திரும்பணும். பாருங்க, ஆண்டவர் மேலேயும் அவருடைய வார்த்தைகளின் மேலேயும் நம்மளுடைய கண்களை பதிக்கும் போது நிச்சயமா நம்ம பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம். அப்ப இதுக்கு என்ன நம்ம செய்ய வேண்டிய வழின்னா, இருதயத்தை வாக்கு தத்தங்கள் வசனங்களினால நிரப்ப வேண்டும். என்ன எப்ப பார்த்தாலும் இவங்க வசனம் வசனம் வசனம்னே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள்னு வசனம் சொல்லுது. கர்த்தரை தேடுறது ஒண்ணுதான் வழி. அவருடைய வசனங்கள் மட்டும்தான் நம்மளை வாழ வைக்க முடியும். பாருங்க, கடந்த ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு சத்தியம் கேட்டோம். நீதிமொழிகள் 4வது அதிகாரத்துல இந்த வார்த்தைகள், என் மகனே என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், உன் கண்கள் இந்த வசனங்களை விட்டு பிரியாது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ நம்மளுடைய கண்கள் பிரச்சனைகளின் மேல அல்ல, வாக்கு தத்தங்களின் மீது பதியும் பொழுது சீக்கிரமா உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, பலவீனமா இருக்கலாம், வேலை இல்லாமையா இருக்கலாம், குடும்ப கஷ்டங்களா இருக்கலாம், குடும்ப சண்டைகள் பிரச்சனைகளா இருக்கலாம், அதுல இருந்து நீங்க சீக்கிரமா வெளியே வந்துருவீங்க. ஒரு பிரச்சனைய குறித்து நீங்க பேசிக்கொண்டே இருந்து பாருங்க, காலாகாலமும் பேசிக்கிட்டே இருந்தாலும் அதுல விடுதலையே கிடைக்காது. என்னைக்கு அதை குறித்து நீங்க பேசுகிறத நிறுத்துறீங்களோ அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும். அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கும்போது அந்த ப்ராப்ளத்துல இருந்து நீங்க சீக்கிரமா விடுதலை அடையிறத பார்ப்பீங்க. எனக்கு இந்த காரியம் நடக்கவே மாட்டேங்குது, என் புருஷன் திருந்தவே மாட்டேங்கிறாரு, என் பிள்ளைங்க மாறவே மாட்டேங்கிறாங்க, இதேவே நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா அது தொடர்ந்து நீடித்து கொண்டேதான் இருக்கும். இது விசுவாச பிரமாணம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் தான் சொன்னபடியே நடக்கும் என்று அவன் வாயை திறந்து பேசும்போது அது அப்படியே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால இருதயத்துல சந்தேகம் இருக்கக்கூடாது. இப்படியாக நம்ம பிரச்சனையிலிருந்து நம்மளுடைய கண்களை எடுக்கணும். இன்னைக்கு அதை பிராக்டிஸ் பண்ணுவோம் பிரியமானவர்களே. இன்றைக்கும் கூட என்னாகமும் 11வது அதிகாரம், என்னாகமும் 11, அதுல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கை குறுகவில்லை, அவர்னால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அவங்களுக்கு ஒரு பேரே அவங்க வணங்கா கழுத்துள்ளவர்கள். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு முறுமுறுப்பு, எங்களுக்கு இது இல்லையே, இது நடக்கலையே, இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குறை பேசிட்டு ஆண்டவரை குறித்து முறுமுறுத்துட்டே தான் இருப்பாங்க. ஆண்டவர் எவ்வளோ அற்புதங்களை செய்து இவங்களை அப்படியே அந்த கானான் தேசத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு மோசேயை வைத்து ஆண்டவர் அநேக காரியங்களை அற்புதங்களை செய்து வந்தார் பாருங்க. ஆனாலும் அவங்க கடைசி வரைக்கும் மாறவே இல்லை. ஆனா ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்யறது, அற்புதங்களை செய்யறத நிறுத்தவும் இல்லை பாருங்க. அப்படி ஒரு முறை என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு கறி வேணும், எங்களுக்கு இறைச்சி வேணும்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்களோட கூடாரங்களுக்கு முன்னாடி நின்று அப்படி அழுதாங்களாம் பாருங்க. அது மட்டும் இல்ல, எகிப்துல நாங்க இருக்கும்போது அப்படி கொத்தடிமைகளா இருந்தாங்க.
அடி ஒத இவ்வளோ செங்கல் வேணும்னு அவ்வளோ செங்கல் செஞ்சு கொடுத்துடணும். ஆனா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ கஷ்டத்துல இருந்தாங்க. ஆனா இவங்களுடைய வணங்கா கழுத்து எவ்வளவு ஒரு திமிர்வாதம் பிடிச்ச ஜனங்கள்னா பாருங்க வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொல்லி. என்னாகமம் 11வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? 5வது வசனம் பாருங்க. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். எகிப்துல நாங்க வெங்காயம் வெள்ளை பூண்டு அது இதெல்லாம் நாங்க சாப்பிட்டோம், அங்க நல்லா இருந்தோம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது 6வது வசனம் பாருங்க. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். இந்த மன்னாவை தவிர நம்மளுக்கு வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அவ்வளவு ஒரு இருதய கடினத்து நிமித்தமா பேசுறாங்க பாருங்க. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இறைச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவருக்கு இவங்க பேசின இந்த வார்த்தைகள் அவருக்கு ரொம்ப துக்கமாயிருச்சு. பின்னாடி இந்த அதிகாரம் முழுவதும் படிச்சீங்கன்னா தெரியும், அவ்வளவு துக்கமாயிருச்சு. அப்ப மோசேயை கூப்பிட்டு சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 18வது வசனம். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். பாருங்க, எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாயிருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. எகிப்துல நாங்க கொம்மட்டிக்காய், கீரை, வெள்ளரிக்காய், வெங்காயம் இதெல்லாம் நாங்க சாப்பிட்டு நல்லா இருந்தோம்னு சொன்னது கர்த்தருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு இறைச்சி கொடுக்க போறாருன்னு பாருங்க. இவங்க கர்த்தருடைய ஜனங்களா இருந்ததுனால ஆண்டவர் இதை ஒரு இதா எடுத்து இவங்களை எப்படியாவது இறைச்சி சாப்பிட வைக்கணும். பாருங்க, வனாந்தரத்துல இருக்கிறாங்க, 6 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்க. 6 லட்சம் பேருக்கு எவ்வளவு கரையை கொண்டு வர முடியும்? வனாந்தரத்துல, சிட்டிக்குள்ள இருந்து வனாந்தரத்துக்குள்ள கொண்டு வரதுன்னா எவ்வளவு ட்ரக்கா டன்னா கரையை கொண்டு வந்து இறக்கணும். இது முடியுமா? நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. பாருங்க, ஒரு கமெண்டேட்டர், அதாவது வேத வல்லுனர் சொல்றாரு என்னன்னா, லாரிகளை கொண்டு வந்து இறக்குனா கூட அந்த சிட்டில வெறும் லாரிக மட்டும்தான் போறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வசதி இருக்குமா, வேற எந்த வண்டிகளும் போகவே முடியாது. 6 லட்சம் பேருக்கு கறி கொண்டு வர்றதுக்கு இந்த வனாந்தரத்துக்கு லாரிகள் மூலமா கறிகளை அனுப்புனா வெறும் லாரிகள் மட்டும்தான் போக முடியுமா, வேற எந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கும் வசதியே கிடையாது. அவ்வளோ டன்னா கறியை கொண்டு வந்து இறக்கணும். இது நம்மளால நினைச்சு பார்க்க முடியுதா? முடியவே முடியாது பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சாப்பிடுவீங்க. எப்படி? அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. என்னால கொடுக்க முடியும். உங்களால முடியாத காரியம், எந்த மனுஷங்களாலையும் செய்ய முடியாத காரியம், அது என்னால செய்ய முடியும். என்னுடைய கை குறுகவில்லை, என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோன்னு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதோடு அவர்களுக்கு ரெடிமேடா கறியை அனுப்புறாரு. பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு பாருங்க. இவங்களுடைய முறுமுறுப்பு எல்லாம் அவங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு வருத்தமா தான் இருந்தது, ஆனாலும் இவர்களுக்கு கறியை அனுப்புகிறார். பாருங்க, 19வது வசனம். என்னாகமம் 11:19. நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 20வது வசனம், 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல்லின்றார். பாருங்க, ஈஸியா சொல்லிடுறோம். இந்த ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏன் எனக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிடுறோம். அது கர்த்தருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி இருதய கடினத்துல நம்ம பேசிடுறோம். ஆனா ஆண்டவர் இவர்களுக்கு எப்படியாவது நான் இறைச்சி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, சமுத்திரத்திலிருந்து ஒரு காற்றை எழும்ப பண்ணாரு. அங்க காடைகள்லாம் அந்த சமுத்திரத்துல உட்காருமா. எல்லாம் குண்டு குண்டு காடைகள் பறக்க முடியாம அங்க சமுத்திரத்துல உட்கார்ந்து இருக்குமா. எப்படா ஒரு காத்தடிக்கும் பறக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சோம்பலா சமுத்திரத்துல உட்கார்ந்து இருக்குமா. கர்த்தர் பாருங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சமுத்திரத்துல ஒரு காற்றை வீச பண்ணினார். ஒரு காற்று, எவ்வளவு ஒரு அற்புதமான வசனம்னு பாருங்க. 31வது வசனம்.
அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. முக்கியமான வார்த்தைகளை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. காடைகளை அடித்து கொண்டு வந்து பாருங்க, தரையின் மேல் 2 முழ உயரம். அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. 2 முழ உயரம் அப்படின்னா 3 அடி. என்னோட ஹைட்டுக்கு இவ்வளோன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு 5-5.25 அடி இருப்பேன்னா 3 அடின்னு இவ்வளோ உயரத்துக்கு, தரையிலிருந்து இவ்வளோ உயரத்துக்கு 3 அடிக்கு காடைகள், குண்டு காடைகள் எல்லாம் வந்து இவங்க கூடாரங்கள் முன்னாடி விழுந்திருக்கு. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த மாதிரி நீங்க அழுது புலம்பிட்டு இருக்கீங்களா? கர்த்தருடைய செவிகள் கேட்க முறுமுறுக்கிறீங்களா? ஆண்டவரே, நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, எனக்கு ஏன் இப்படி பண்ணனீங்க? எனக்கு இவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாத? ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணீங்க? ஏன் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்குள்ள ஏன் என்ற கேள்வி இருக்கா? பிரியமானவர்களே, கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். பாருங்க, நம்மளால இன்னைக்கு நம்ம பிரச்சனைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அது புரியாது. பாருங்க, பிரச்சனையை விட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க தியானிக்கிறவர்களாக வேதத்துல நம்ம தேடி எடுக்கணும். பாருங்க, வசனங்களை எடுத்து ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு வார்த்தை போட்டிருக்கு. அப்படி வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எடுத்து நீங்க தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு எதை செய்தாலும் நல்லதை தான் செய்வார் அப்படின்னு சொல்லி வழங்குவீங்க. ஏன் இந்த கால தாமதம் ஆகுது, ஏன் பதில் கிடைக்காம இருக்குதுங்கிறதுக்கு நீங்க வசனத்துல பதில கண்டுபிடிச்சு பாருங்க. அந்த காரியங்கள் எவ்வளவு சீக்கிரமா நடக்கும். பிரியமானவர்களே, கடைசி இந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். கர்த்தருடைய கை குறுகவில்லை. 23வது வசனம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி கண்டிப்பா நடக்கும். அவர் சொல்லிட்டார்னா நிறைவேற்றாம இருக்கவே மாட்டாரு. அற்புத விதமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காடைகளை கொண்டு வந்து 3 அடி உயரத்துக்கு போட்டு அவங்க ஒரு மாசம் எல்லாம் அவங்க மூக்குல வந்து எட்டி பார்க்குற அளவுக்கு சாப்பிட்டாங்களாம். ஆண்டவர்னால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இந்த நாள்லயும் அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய ரெடியா காத்துக்கிட்டு இருக்கார். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.